என் அன்பு குழந்தையே, பாசம் வைத்து பரிதவிக்கும் உன்னிடம் பேசவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, சற்று கண்களை மூடி என்னுடைய வார்த்தைகளை நீ கவனமாக கேள். அதன் பிறகு உன்னுடைய அருகில் என்னை நீ உணர்வாய். நான் உன்னை தொடுவது உனக்கு தெரியும். குழந்தையே, என் மீது இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு நான் சொல்லும்படியே செய். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். அதன் பிறகு நீ வருத்தப்பட மாட்டாய். உன்னுடைய மனதிற்கு பிடித்ததை தைரியமாக செய். யாருக்கும் எதற்காகவும் பயப்படாதே. குறை கூறுபவர்கள் உன்னை பற்றி குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் யாரும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவதில்லை. அவரை போல் இவரை போல் இல்லாமல் உன்னை போல் நீ வாழ்ந்து காட்டு. பிறரை ஒருபோதும் சார்ந்து வாழாதே. இனிமையாக போராடி வெற்றி பெறு. உன்னை விட்டு சென்றவர்களை விட்டு விடு. அவர்களை நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடாதே. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தேடி சென்று விட்டனர். அவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஏன் கெடுத்துக் கொள்கின்றாய்? அப்படி அவர்களை நினைத்துக் கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் அவர்களோ உன்னை விட்டுவிட்டு வேறு ஒரு வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீதான் இங்கே அவர்களை நினைத்துக் கொண்டு வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு புரிந்தால் நிச்சயம் அவர்கள் உன்னை தேடி ஒரு நாள் வருவார்கள். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாகவுமே என்றும் வாழ்ந்துவிட முடியாது. உன்னுடைய அன்பு புரியாமல் அவர்கள் சென்று விட்டால் இழந்தது நீ இல்லை, உன்னுடைய அன்பை இழந்த அவர்கள்தான். அதனால் அவர்களை இழந்து விட்டோம் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடாதே. எழுந்திரு. எழுந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். சிமிட்டும் போது ஒரு நொடி உன்னுடைய கண்களுக்கு இருள் தென்படும். அந்த ஒரு நொடி இருள் தென்பட்டால் மட்டுமே பல நிமிடம் உன்னால் இந்த உலகை ரசிக்க முடியும். இருளான வாழ்க்கை என்று ஒருபோதும் வருந்தாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை தருவதற்காகவே உன்னுடைய அப்பா நான் உனக்கு ஒளியாக இருக்கின்றேன். ஒளியாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கும் போது இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழாது. உனக்குள்ளேயே ஒரு வட்டமிட்டுக் கொண்டு அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் அந்த வட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்து விடுவதுதான் தவறு. இந்த வட்டத்திலிருந்து முதலில் வெளியில் வா. உனக்கான பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ தேடி தேடி சென்று பேசுவதால் தான் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரிவதில்லை. அவர்களை சில நாள் விட்டுவிடு. அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு. நிச்சயமாக உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாய் இரு. என்னுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதல் அளிக்கும். என்னுடைய கைகள் உன்னை தாங்கிக் கொள்ளும். உனக்கு பின்னே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது உனக்கு வேறெந்த கவலையும் தேவையில்லை. அவை அனைத்தும் அவசியமற்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு ஒளியேற்றப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நொடியில் வேண்டுமானாலும் நல்லது நடக்கலாம். அதனால் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும். நம்பிக்கையோடு இரு. காயங்களின்றி இந்த காலம் எதையும் உனக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. காயங்கள் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம். ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றியை காண முடியாது. காயமடைந்து விட்டோம் என்று வருந்துவதை விட்டுவிட்டு காயத்தை எப்படி ஆற்றிக்கொள்வது என்கின்ற வழியை கண்டுபிடி. ஏமாந்து விட்டேன், ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு உன்னுடைய வெற்றியால் பதிலடி கொடு. யாரெல்லாம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று உன்னை கை கழுவி விட்டு சென்றார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று காட்டு. அதன் பிறகு அவர்களே உன்னை தேடி வரும் காலம் நிச்சயமாக வரும்.
நீ இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அவை அனைத்தும் உன்னுடைய முன்ஜென்ம கர்மாக்களே. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கர்மாக்கள் முடிந்து விட்டன. இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக அமையும். குழந்தையே, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே. உன்னுடைய எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். மன நிம்மதியோடு வாழ்ந்தால் போதும் என்று நினைத்துக்கொள். நீ இழந்த அனைத்தும் உன்னுடைய காலடி தேடி ஒரு நாள் நிச்சயம் வரும். அதை செய்வதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இருந்தால் அதுவே போதும். நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வித துஷ்ட சக்திகளும் நுழைந்துவிட முடியாது. அப்படி நுழைந்து விட்டால் அந்த தீய சக்திகளை நான் துவம்சம் செய்து விடுவேன். தீயவர்களின் பிடியிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த நான் இருக்கின்றேன். உன் மீது பாரங்கள் அனைத்தையும் போட்டுவிட்டு மௌனமாய் இரு. உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு தருகின்றேன். குழந்தையே, நிறம் மாறும் பச்சோந்தியை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடத்தில் அதிக எச்சரிக்கையோடு இரு. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதே. அவர்கள் உன்னிடத்தில் எந்த நோக்கத்திற்காக பழகுகிறார்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். நீ செய்யும் பிரார்த்தனைகளை விட நீ மேற்கொள்ளும் பொறுமைதான் மிகவும் சிறந்தது. அதனால் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, சில காலம் நன்றாகத்தானே இருந்தாய். நம்பிக்கையோடு தானே இருந்தாய். எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய். என்ன ஆயிற்று என் செல்லமே? ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய்? சில நிகழ்வின் வெளிப்பாடு நீ மனம் நொறுங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனைகளும் மன குழப்பங்களும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும், செய்து கொடுங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்பாய். பின்பு ஒரு கட்டத்தில் என் அப்பா எனக்கு செய்து வைப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பாய். ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல செல்ல லேசாய் மனம் தளர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கை வீணாகாது அல்லவா? காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதே, ஏதேனும் தவறாக நடந்து விடுமா? இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன். ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லையே. மனமாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றதா? இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா? அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றிக் கொண்டிருக்கின்றது. உங்களை முழுமையாக நம்புகிறேன் அப்பா. ஆனால் ஏதேனும் சிறு அறிகுறியேனும் அல்லது ஏதேனும் சிறு நிகழ்வேனும் கண்களுக்கு காட்டிவிடுங்கள். ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் நம்பிக்கையில் குறைவில்லை என் கண்மணியே. உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் மனம் என்ன என்று உன் அப்பா நான் அறிவேன். என் மீது நீ சந்தேகப்படவில்லை. பக்தியிலும் நம்பிக்கையிலும் எந்த குறையும் வைக்கவில்லை. உன் வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகின்றாய். அது தவறில்லை குழந்தையே. இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம். இத்தனை காலமாக என்னை நம்பி நீ காத்துக் கொண்டிருக்கின்றாய். இதை கண்டு நான் பெருமை கொள்கின்றேன். என்னையே நம்பிக் கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே. உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். தைரியமாக இரு. அனைத்தையும் உன் அப்பா நான் சரி